என் முதல் அறிகுறி மந்தமாக இருந்தது முதல் மருத்துவமனையில் சேர்வது வரை வெறும் 15-20 நிமிடங்கள் மட்டுமே ஆகின. ஆனால் தலைவலி காலை 9 மணி முதல் முழு நாளும் இருந்தது. இப்போது எனக்கு மூளையில் ஒரு கசிவு இருந்தது. அதுவே எனது பக்கவாதத்திற்கு காரணம் என்று தெரிகிறது. எனது ஆரம்ப பரிசோதனை ஓக்லேண்ட் மருத்துவமனையில் எனது இடது மற்றும் வலது கைகளின் வலிமையை பரிசோதித்தல். என் கால்களின் வலிமை, நான் எவ்வளவு தள்ள முடியும், பார்வை மற்றும் எனக்கு நினைவில் இருக்குது. அவங்கள இரத்த பரிசோதனையும் சிறுநீர் பரிசோதனையும் மற்றும் சிடி ஸ்கேன் செய்தனர். அந்த எதுவும் நான் பக்கவாதம் அடைந்ததை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் எனது இடது பக்கம் நாக்கு வீங்கியிருந்ததால் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டது என்று தெரிந்தது. நான் ஆழ்நிலைக்கு நுழைந்தபோது நான் அங்கே 2 நாட்கள் இருந்தேன். பின்னர் அவர்கள் என்னை ஒரு வார்டுக்கு மாற்றினர். அங்கே நான் இன்னும் 2 நாட்கள் இருந்தேன். பின்னர் என்னை தனி அறைக்கு மாற்றினர். அது எனது கடைசி இடம் என்று எனக்கு உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் என்னை மீண்டு வருவேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் பிரார்த்தனைகள், நண்பர்கள் மற்றும் குடும்பம் உதவியது என்று நினைக்கிறேன். வார்டில் விழித்தபோது நான் 1 நாள் அல்லது அரை நாள் அங்கே இருப்பேன் என்று நினைத்தேன். 4 நாட்கள் கழித்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்தது. விழித்தபோது மாதம் மற்றும் தேதி தெரியவில்லை. என்ன தேதி என்ன மாதம் என்று கூட தெரியவில்லை. பக்கவாதம் என்னை மிகவும் பாதித்தது. இடது கை, இடது கால், நடக்க, இடது கையை பயன்படுத்த, உடை அணிய, குளிக்க எல்லாவற்றையும் பாதித்தது. எனது வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கியது. அடுத்த நாள் நடந்துவிட்டது. நான் எதுவும் செய்ய முடியாது, ஏனெனில் அது ஏற்கனவே நடந்துவிட்டது. நான் கவனம் செலுத்த வேண்டியது குணமடைவதே. அதுவே எனது முதல் கவனம். எனக்கு மட்டுமல்ல, எனது குடும்பத்திற்கும் குணமடைவதே. அதுவே. நாங்கள் ஏ மற்றும் இ பிரிவுக்கு சென்றோம். அதற்கு முன் என் மருத்துவர் முன்கூட்டியே அழைத்தார். நான் வருவதாக எச்சரித்தார். அவர்கள் என்ன நடந்தது என்று கேள்விகள் கேட்டனர். பின்னர் என்னை வழி நடத்தினர். முதலில் அவங்களோட என்னை பரிசோதித்தனர். அவர்கள் என் கைகள் மற்றும் கால்களை உயர்த்தி கண்களை இடது மற்றும் வலது பக்கம் பார்க்கச் செய்தனர். என்னை எழுந்து நிற்கச் செய்தனர். நான் எவ்வளவு நன்றாக சமநிலை வைத்திருக்கிறேன் என்று பார்த்தனர். பின்னர் சிடி ஸ்கேன் செய்தனர். மருத்துவமனையில் 12 நாட்கள் இருந்தேன். அந்த 12 நாட்களில் பேச்சு சிகிச்சைக்கு சென்றேன், உடற்பயிற்சி பிரிவுக்கும் சென்றேன், ஆனால் உடனடியாக பக்கவாத வார்டுக்கு சென்றேன். பக்கவாதம் உள்ளவர்களுக்கு நீங்கள் குணமடைய விரும்பினால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சோம்பேறியாக இருக்காதீர்கள். அவர்கள் கொடுக்கும் அனைத்திலும் ஈடுபடுங்கள். ஏனெனில் நான் என் இடது பக்கம் நகர்த்த ஆரம்பித்தேன். நான் என்னை கழிப்பறைக்கு குளியலறைக்கு செல்ல ஆரம்பித்தேன். குளியலறையில் 1 அல்லது 2 மணி நேரம் தேவைப்படும். குளியலறையில் உட்கார்ந்து கழிப்பறைக்கு அழைத்து செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆனால் பொருசுண பரிசு என்பது
நீங்கள் குணமடைய ஆரம்பிக்கிறீங்க. 2 நாட்கள் கழித்து நான் நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலில் உணர்வு இல்லை. என் கால்கள் நன்றாக இருந்தது, ஏனெனில் நான் நடக்க மருத்துவமனையில் சுற்றி நடக்க விரும்பினேன். என் வலது காலை இயக்க வேண்டும், ஏனெனில் இது சிறிது நேரம் எடுக்கும் என்று தெரியும். என் குரலும் எனது இயக்கத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று உணர்ந்தபோது மருத்துவமனையில் உள்ள உடற்பயிற்சி நிபுணர் என்னை முதலில் உதவ வேண்டும். நான் முதலில் பக்கவாதம் அடைந்த போது அவர் எப்போதும் என்னை சுற்றி உதவுவார். அடுத்த நாள் நான் அவரை இல்லாமல் செய்ய முடிந்தது. நான் மிகவும் உறுதியானவனாக இருந்தேன். குணமடைவதில் என்னை பாதித்தது என்னவென்றால், எனக்கு இன்னும் உள்ளது, ஆனால் மோசமாக இல்லை, எனது விழுங்குதல். நான் தினமும் 3 வாரங்களுக்கு திரவ உணவுகளை கவனிக்க வேண்டும், பேச்சு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும். நான் பேசுகிறேன்னு நினச்சாலும் அவங்க என்ன சொல்கிறேன்னு புரியல. இரட்டை பார்வை, அது எனது பகவாதத்தின் தொடக்கத்தில் 2 வாரங்களுக்கு குணமடைந்தது. நான் மருந்து மீண்டும் எடுத்தபோது தெளிவாக ஆரம்பித்தது. 3 வாரங்களுக்கு பிறகு நான் சாதாரண திட உணவுகளை சாப்பிட அனுமதிக்கப்பட்டேன், ஏனெனில் நான் நன்றாக விழுங்கினேன், என் பயிற்சிகளை செய்தேன். பின்னர் நான் நீண்ட காலமாக ஆசைப்படும் சுவையான உணவுகளை சாப்பிடலாம் என்று கூறப்பட்டது. பக்கவாதம் என்னை பாதித்தது. எனது பேச்சை இழந்தேன். என் வலது பக்கம் மந்தமாக இருந்தது. எழுத முடியவில்லை. நான் வலது கை பயன்படுத்துகிறேன், நடக்க முடியவில்லை. என் வலது பக்கம். எனவே என் பேச்சு மந்தமாக இருந்தது. எழுத முடியவில்லை, பேனா எடுக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. என் மீட்பு, என் பேச்சு 2வது வாரத்தில் திரும்பியது. இன்னும் மந்தமாக இருந்தது, ஆனால் சில வார்த்தைகளை பேச முடிந்தது. அல்லது இழுத்து என் வலது காலை சரியாக நகர்த்த முயற்சித்தேன். மருத்துவமனையில் இருந்தபோது நான் என்ன செய்ய முடிஞ்சதோ அதை செய்தேன். எழுத பேனா எடுத்து பயிற்சி செய்தேன். எனது செயல்பாடுகளை மீண்டும் பெற உறுதியானவனாக இருந்தேன். பேச்சு, நான் என் விருந்தினர்களுடன் பேசினேன். மந்தமாக இருந்தாலும் என் வாயை நகர்த்தினேன், என் குரலை வைத்தேன். நடக்க என் கணவர் என்னை உதவினார். சிறிது சிறிதாக நடந்தேன். 12 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது எனது முகத்தில் சாய்வு இருந்தது, ஆனால் பேச தொடர்ந்த போது அது சரியாக வந்தது. அது ஒரு சிறிய உடற்பயிற்சி போல் இருந்தது. 1 மாதம் கழித்து நான் மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய பிறகு 1 மாதம் கழித்து நான் வழக்கமான நிலைக்கு திரும்பி வந்தேன். எனது மாற்றுத்திறன்களின் இழப்புடன் எனது பேச்சு, எனது எழுத்து, எனது நடப்பு, நான் தினமும் என்னால் இயல்பாக செய்ய முடிந்ததை மட்டுமே செய்தேன். எனவே நான் தினமும் அதை பயிற்சி செய்தேன். ஒரு பாவம் 3 மாதம் வரைக்கும் தான் எனக்கு திறன் திரும்பியது. நான் நல்லா நடக்க முடிஞ்சது, சமநிலை நல்லா இருந்தது, என் எழுத்து நல்லா இருந்தது. அது முந்தையது அல்லது வழக்கமானது போலல்ல, ஆனால் நான் எழுத்துக்களை எழுத முடிந்தது, நான் அச்சிட முடிந்தது. எழுத முடியவில்லை, ஆனால் அச்சிட முடிந்தது. முகம் சுருங்கிய நிலை மறைந்தது. எனது உணர்வு, எனது மயக்கம் அது மறைந்தது.
எனவே நான் என் வலது பக்கம் செயல்பட முடிந்தது மற்றும் 6 மாதங்களில் நான் பெரும்பாலும் மீண்டு வந்தேன். அது எளிதாக இல்லை, ஏனெனில் நான் கற்றுக்கொண்டு மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் நான் உறுதியுடன் இருந்தேன். நான் நினைத்தேன், ஆம், சிறிது சிறிதாக இந்த செயலிழப்பு அல்லது மாற்றுத்திறனை சமாளிக்க வேண்டும். நாதர்மம் சிறிது பெரினால செய்யுங்கள் என நான் கண்டேன். அது சிறப்பாகவும் 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 மாறியது. மனக்கசப்பு. இந்த மாற்றுத்திறன்கள் உங்களை மனக்கசப்பாக உணர வைக்கின்றன, ஏனெனில் நீங்கள் உங்கள் சுயாதீனத்தை இழக்கிறீர்கள். நான் மிகவும் சுயாதீனமான நபர். நான் பேருந்துகளில் செல்ல விரும்பவில்லை. உங்களின் உலகத்தை மற்ற பயணிகளுக்கு காட்டுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அந்த செயல்களை செய்ய முடியாது. நீங்கள் விரைவாக நகர முடியாது, மேலும் பலர் அதை புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் நான் ஒரு லேபிள் வைத்திருப்பது போல உணர்ந்தேன். எனக்கு பகவாதம் ஏற்பட்டுள்ளது, நான் நகர முடியவில்லை. இந்த மாற்றுத்திறனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உணர்வுகள் காலப்போக்கில் மாறிவிட்டன. இது நிரந்தரமாக இருக்காது, 100க்கு 100 இருக்காது, ஆனால் குறைந்தது நீங்கள் விரும்பியதை செய்ய வெளியே இருக்கிறீர்கள். மற்றும் நான் துக்கம் அல்லது மனச்சோர்வில் மூழ்கவில்லை. அது உங்களை கீழே இழுக்கிறது. எனவே நான் அதை பற்றி நேர்மறையான பார்வையை நினைக்கிறேன், எதிர்மறையானதை அல்ல. பகவாதத்துக்கு பிறகு நான் மருத்துவமனையில் இருந்தேன், பின்னர் மறுவாழ்வு வார்டில் இருந்தேன். முதலில் நான் என் இயக்கங்களை மீண்டும் பெறுவேன் என்று நினைத்தேன். ஆனால் சில காலத்துக்கு பிறகு சில குறைபாடுகள் இருக்கும் என்று நினைத்தேன். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். பக்கவாதம் ஏற்பட்டதிலிருந்து நான் வேலைக்கு செல்லவில்லை. அது என்னை மிகவும் தனிமைப்படுத்தியது. நான் என் பராமரிப்பாளரின் மீது மிகவும் சார்ந்திருக்கிறேன், ஏனெனில் எனக்கு என் மனைவியை தவிர எந்த குடும்பமும் இல்லை. நாங்கள் இருவரும் மட்டுமே இங்கே இருக்கிறோம். நான் அவளின் மீது சார்ந்திருக்கிறேன். சில நேரங்களில் அவளின் உணர்ச்சிகள் மற்றும் என் மனநிலைகள் ஒருவருக்கொருவர் மோதுகின்றன. நான் மிகவும் அமைதியற்ற மற்றும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தேன், மேலும் எனக்கு மனச்சோர்வு இருந்தது என்று தெரியவில்லை. நான் தூங்க முடியவில்லை. 2 அல்லது 3 வாரங்களுக்கு தூங்க முடியவில்லை. எனவே நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். ஆனால் படுக்கையில் படுத்திருந்தாலும் முழு இரவும் விழித்திருந்தேன். ஆனால் உண்மையில் எனக்கு மனச்சோர்வு இருந்தது என்று தெரியவில்லை. ஒரு நாள் நான் நினைத்தேன், இது எனக்கு உலகத்தின் முடிவு என்று. எனவே நான் என்னை துன்புறுத்த முயன்றேன். பின்னர் மீண்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். பின்னர் அவர்கள் என்னை மனநல வார்டில் வைத்தனர். நான் அங்கே 2 மாதங்கள் இருந்தேன். எனக்கு மாத்திரைகள் மற்றும் மனநல மருத்துவர் பராமரிப்பு கிடைத்தது. பின்னர் நான் வெளியேறினேன். என் துக்கத்தை சமாளிக்க நான் எங்கு இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டு என்னால் முடிந்ததை செய்யவும், நான் எங்கு இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டு நான் அதை செய்தபோது பயம், துக்கம், மனச்சோர்வு போன்ற உணர்வுகளை சமாளித்தேன். உங்கள் ஸ்தலக்கன்று கொண்டு என்னால் முடிஞ்சதை செய்யவும், சிறிது சிறிதாக செய்யவும். உங்களை சுற்றி நல்லவர்கள் இருக்க வேண்டும், உங்களை ஊக்குவிக்க வேண்டும், நேர்மறையாக இருக்க வேண்டும், உறுதியுடன் இருக்க வேண்டும். இது அனைத்தும் இந்த விஷயங்களை சமாளிக்க உதவுகிறது. நான் உண்மையில் மனச்சோர்வாக இருந்தேன், ஏனெனில் நான் செய்ய விரும்பிய சில விஷயங்களை செய்ய முடியவில்லை. ஒரு பகுதி நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை என்று நினைத்தேன். அது உங்களை மிகவும் பாதித்தது. நான் நினைத்தேன், இல்லை, நீங்கள் உங்களை நம்பினால், ஏனெனில் நாங்கள் அனைவரும் தேவாலயத்திற்கு செல்வோம் மற்றும் என் குழந்தைகள் அனைவரும். நான் சொன்னேன், இல்லை, அது பலவீனமாக இருக்கிறது. நீங்கள் அப்படி உடைந்து விடுகிறீர்களா? அதில் ஈடுபட்டு பொறுமையாக இருங்கள், உங்கள் உடற்பயிற்சியை செய்யுங்கள், இறைவனை பிரார்த்தியுங்கள், பின்னர் நீங்கள் வெகுமதி பெறுவீர்கள்.
பக்கவாதத்துக்கு பிறகு எனக்கு எதுவும் உணரவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் டான்சினஸ் வைஃபு நான் பார்க்கும் விதத்தில் வாழ்ந்தேன். முழுமையாக மகிழ்ச்சியாக அவ்வப்போது ஒரு நகைச்சுவையை செய்ய முயற்சிக்கிறேன். ஆனால் தொடர்ந்து நான் எப்போதும் என் வாழ்க்கையை மேம்படுத்த வழிகளை தேடுகிறேன். நான் பேச முடியாத இடத்தில் பேசுவதில் முன்னேற்றம் செய்ய முடியும். இப்போது நான் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக பேசுகிறேன். நான் திரும்பி பார்த்து நான் கற்றுக்கொண்டதை நினைக்கிறேன். நான் மேம்படுத்தியதை நினைக்கிறேன். அதை எதுவும் தடுக்க முடியாது. அது கடினமாக இருந்தது. நான் என் நாக்கை கடிக்க வேண்டி இருந்தது. ஏனெனில் நீங்கள் பொறுமை இழக்கிறீர்கள். நீங்கள் ஒருவருக்கு ஏதாவது செய்ய சொல்லலாம். ஆனால் நமது நேரத்தின் அங்கீகாரம் ஒரு சாதாரண நபரின் போல் இருக்காது. ஒரு வினாடி ஒரு மணி நேரமாக தோன்றலாம். எனவே ஆம், என் மகள் 1 நிமிடம் காத்திரு, நான் செய்வேன் என்று சொல்வாள். எனவே நீங்கள் அறிய நான் மீண்டும் மீண்டும் சொல்லாமல் இருக்கிறேன். இது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்றாகும். நான் முயற்சித்த பிற மருத்துவங்கள் சீன மூலிகை மருந்துகள் மற்றும் சீன அகுபங்சர் மற்றும் மசாஜ் ஆகியவையாகும். உண்மையில் நான் மிகவும் ஆவேசமாக இருந்தேன், ஏனெனில் நான் விரைவாக என் வலிமையை மீண்டும் பெற வேண்டும் என்று நினைத்தேன். எனவே நான் அனைத்து 3 விஷயங்களையும் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் செய்தேன். எனவே நான் மசாஜ் செய்தேன், அகுபங்சர் செய்தேன், மேலும் சீன மூலிகை மருந்தை எடுத்தேன். ஆனால் உண்மையில் நான் அதுக்கு ரொம்ப அதிக பணம் செலவிட்டேன். அது எனக்கு ஒரு நாளைக்கு $70 செலவாகியது. நான் அதை வாரத்தில் 7 நாட்கள் 3 மாதங்கள் செய்தேன். ஆனால் நான் மாற்றமடைந்தேன். நான் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. சிலர் அவை பயனுள்ளதாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள், ஆனால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை என்று உணரவில்லை. எனக்கு மறுவாழ்வு குறிக்கோள்கள் உள்ளன. முதல்ல நான் சுமார் 5 நிமிடங்கள் நடக்க முடிந்தது. நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் என் திட்டத்தை 3 முறை நடக்க திட்டமிடுகிறேன், காலை, மதிய உணவு நேரத்தில் மற்றும் மாலை நேரத்திலும். ஆகவே நான் உண்மையில் அதை தொடர்ந்து செய்கிறேன். மற்றும் படிப்படியாக நான் ஒவ்வொரு முறையும் 10 நிமிடங்கள் நடக்க முடிகிறது. ஒவ்வொரு முறையும் 5 நிமிடங்கள் நடப்பதற்கு பதிலாக. மற்றும் நான் வேகமாக நடக்க முடிகிறது மற்றும் நான் பெரிய அடியுடன் நடக்க முடிகிறது. எனவே ஏனெனில் நடப்பது சிறந்த உடற்பயிற்சி என்று எனக்கு கூறப்பட்டது. மற்றும் எனக்கு ஒரு எக்ஸர்சைக்கிள் உள்ளது மற்றும் நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸர்சைக்கிள் செய்கிறேன் மற்றும் என் முழங்கால்களை வலுவாக வைத்திருக்க. எனக்கு முதல் வருடம் மிகவும் மோசமாக இருந்தது என்று நினைக்கிறேன். ஏனெனில் அவர்கள் சிலர் முதல் ஸ்ட்ரோக்கிற்கு பிறகு இறக்கும் மக்களின் சதவீதம் நல்லதல்ல என்று சொல்கிறார்கள். அதனால் அது என்னை கவலைப்படுத்தியது. அந்த வருடம் முடியும் வரை பின்னர் நான் சரி, அதுதான், நீங்களே அறிந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். அந்த வருஷம் முடிந்துவிட்டது. எனவே நான் சரியாக இருக்கணும் என்று நினைத்தேன். எனவே ஸ்ட்ரோக்கிலிருந்து மீள நல்ல மனநிலை, ஆரோக்கியமான மனநிலை வேண்டும் என்று நினைக்கிறேன். இதய நோய் மக்கள் அதை பெறலாம். அவங்க சரி செய்யப்படுகிறார்கள். அவங்க 1 வருடத்திற்கு பிறகு மீண்டும் சென்று விடுகிறார்கள். ஸ்ட்ரோக் ஒரு வாழ்நாள் விஷயமாக தெரிகிறது. நீங்கள் அதில் வேலை செய்யாவிட்டால், அவர்கள் சொல்வது போல நீங்கள் அதை பயன்படுத்தினால் அல்லது இழக்கிறீர்கள். மற்றும் நான் எப்போதும் அந்த மொட்டோவை வைத்திருக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் முயற்சிக்கவும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், குச்சிகள் மற்றும் கற்கள் அல்லது நீங்கள் தூக்கக்கூடிய எதையும், தூக்குதல், எறிதல், எதுவாக இருந்தாலும் பயிற்சி செய்யுங்கள். அதை தொடர்ந்து பண்ணுங்க.
என் உணவு முறையை நான் எப்படி மாற்றினேன் என்றால், நான் அனைத்து கொழுப்புகளையும் வெட்டினேன். மற்றும் நான் வெண்ணெய் வைத்திருந்தேன், ஆனால் இப்போது அது மார்ஜரின் மட்டுமே. மற்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் வைத்திருந்த அந்த தீவு உணவு அனைத்தையும் நான் அதை முற்றிலும் வெட்டினேன். நான் அதை இப்போது மற்றும் பின்னர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது அப்படி ஏதாவது போல, ஆனால் நான் வைத்திருந்தது போல் அல்ல, மிகவும் காய்கறிகள் இப்பொழுது. மற்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் அதற்கு பழகியுள்ளேன், ஏனெனில் நான் அதை உயிருடன் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் மற்றும் நான் சென்றேன் மற்றும் இப்போது அதற்கு பழகியுள்ளேன். மற்றொரு விஷயம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் விட்டுவிட்டது புகைப்பிடித்தல். அதை விட்டுவிடுவது கடினமாக இருந்தது. அது நான் கடைக்கு செல்ல முடியவில்லை என்பதால் நான் விட்டுவிட முடிந்த ஒரே வழி. எனவே என் குழந்தைகள் அதில் என்னை உதவினார்கள். அவர்கள் சொன்னாங்க, இல்லை அப்பா, அவங்க என்னுடைய புகைகளை எல்லாம் எரிந்து விட்டார்கள் மற்றும் அவங்கள் எனக்கு கார் ஓட்ட முடியாது, கடைக்கு செல்ல முடியாது என்று தெரிந்தது. நான் என் குழந்தைகளுக்கு பாகனாக்களை கொடுக்காததற்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் நான் எவ்வளவு உண்மையில் புகைகளை விரும்பினேன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மற்றும் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் நன்றாக ஆக விரும்பினால் நீங்கள் இதை இல்லாமல் வெளியே செல்ல வேண்டும், நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மற்றும் சில காய்கறிகளை முயற்சிக்கவும்.